ஹலோ, யாரு? I am the income. I am the taxi. I am the officer. Who is the owner? ஆபீசரா? கொஞ்சம் இருங்க. ஓனர் ஐயாவோட பேசிட்டு வரேன். ஹலோ, வணக்கம் சார். ஆபீசர் சார். என்னது, போலீஸ் போர்ஸோட வரீங்களா? வந்து சேர்ந்துட்டுமா? மாமே, நான் ரெடி. இங்க காலேஜ்ல லீவு, நம்ம கேண்டீன்ல வியாபாரமும் டல்லு. மாமே, எனக்கு அந்த ஆபீசர் வேஷம் அசத்தலா இருந்துச்சு இல்ல? நான் அப்படி ஒரு ட்ரெஸ் என் வாழ்க்கையில போட்டதே இல்ல. வந்துடுறேன், வந்து வந்துடுறேன். மாமே, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்துட்டாருங்க. ஐயோ 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 ஐயோ, ஐயோ மாமே, பட்டணத்துல இருந்து பட்டிக்காடு வரைக்கும் ஒரு ஓட்ட பஸ்ல உட்கார வச்சு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டே வந்தாருங்க மாமே. என் உடம்புல ஒரு பாட்டு கூட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. ஐயோ அம்மா, பாட்டெல்லாம் இருக்கா இல்ல என்ன சந்தேகமா இருக்கு, கொஞ்சம் பாரு. பேசுங்களேன் மிஸ்டர். வாரே வா, இங்க கதையே வேற யாருக்குன்னு ஷாக் ஆயிட்டியா? நாடகம் ஆடி இந்த ஆஸ்தி எல்லாம் எடுத்துக்கலாம் நினைச்சியா? வெக்கமா இல்ல உனக்கு? உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்ச. நாடகமா அண்ணன், அது தப்பில்ல மாமா. கொலகாரங்கிட்ட வேதம் சொன்ன மாதிரி இவங்கிட்ட ஏமா பேசிட்டு இருக்கீங்க? இவனுக்கெல்லாம் வாயால சொன்னா அர்த்தம் புரியாது. கரெக்ட் அத்தை. உங்களை மாதிரி மனுஷாளுங்கிட்ட வாயால சொன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் செயல்ல செஞ்சு காமிச்சேன். உங்க பொண்ணுக்காகவோ உங்க ஆஸ்திக்காகவோ நான் இந்த நாடகம் ஆடல. என் பொண்ணுக்காகவும் இல்லை, ஆஸ்திக்காகவும் இல்லைன்னா பின்ன எதுக்காக இதெல்லாம் செஞ்ச? பெத்த அம்மாவுக்கு நேர்ந்த அவமானத்தை தொடக்க, என் அப்பாவுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்க. அவங்க யார் பா திடீர்னு இன்னொரு புது கதை வருதா? இல்ல அகிலாண்டேஸ்வரி, இது அந்த காலத்து பழைய கதை. உனக்கு ரொம்ப தெரிஞ்ச கதை. உன் புருஷன் பசுபதிக்கு கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி சுமித்ராவோட கண்ணீர் கதை. என் தங்கச்சி சுமித்ராவுக்கு உனக்கு என்ன சம்பந்தப்பா? உங்க தங்கச்சி வேற யாரும் இல்ல மாமா, என்னோட தாய். என்ன சொன்ன? நீ சுமித்ராவோட பிள்ளையா? ஏன் பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? வாஸ்தவம் தான். இந்த ஆஸ்தியில இன்னொரு பொண்ணுக்கும் சரிபாகம் பங்கு இருக்குங்கிற பயத்தோட ஒரு பிரயோஜனம் இல்லாதவனை மேரேஜ் பண்ணிட்டாங்கிற பாயிண்ட வச்சு அவங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு போயில்லாத பயம் இப்ப எங்க இருந்து வரும்? என் அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை தனக்கு மருமகளாக்கிக்கணும்னு வந்தப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? அண்ணா, நடந்தது எல்லாம் மறந்து போய் உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளாக்கிக்கலாம்னு வந்தோம். தடுக்காதீங்க. காலமாகறதுக்கு முன்ன தாத்தா சொன்னது கூட அதானே. நான் மறந்து போயிடலம்மா. உன் பிள்ளைய என் மாப்பிள்ளை ஆக்கிக்கிறது மட்டும் இல்ல, என் ஆசையில சரிபாதி உனக்கு தரேன்னு கூட அன்னைக்கே பேசிக்கிட்டோம். இந்த ஆஸ்தி பணம் செல்வாக்கு எப்பவுமே நான் கேட்டதில்ல மச்சான். சுமித்ராவோட ஆசைப்படி உங்க பொண்ண மருமகளா எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா போதும்னு நினைக்கிறோம். ஆனா அகிலாவுக்கு அதிகார போத தலைமையில ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்கிறேன், அவளும் ஒத்துக்கிட்டா எனக்கு அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல. எதுக்கு அப்படி ஒரு சந்தேகம்? நானும் சந்தோஷத்தோட ஒத்துக்கிறேன். எனக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கு 25 லட்சம் வரதட்சணை தர. அவ்வளவு பணம் வரதட்சணை வாங்கிக்கிற யோகியதை உங்க பிள்ளைக்கு இருக்கா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை டாக்டரா இருக்கணும், FRCS இருக்கணும், அமெரிக்காவுல பெரிய உத்தியோகத்துல இருக்கணும். உங்க பிள்ளைக்கு அந்த தகுதி இருக்கா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரிக்கு வரப்போற சம்பந்தி கோடீஸ்வரனா இருக்கணும். நீங்க கோடீஸ்வரங்களா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு சோத்துக்கே வழி இல்லாதவங்களை இந்த வீட்டுல உட்கார்றதுக்கு கூட நான் விட மாட்டேன். மரியாதையா போங்க வெளியே. அண்ணி, மரியாதையை மறந்து பேசாதீங்க. பிச்சைக்கார நாய்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து எனக்கு பழக்கம் இல்ல. அகிலாண்டேஸ்வரி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா சும்மா இருப்போம்னு நினைக்காத. ஒன்ன மாதிரி மான மரியாதை எல்லாம் பேசுறதுக்கு எனக்கும் தெரியும். ஆனா சொந்தக்காரனா வந்து அவமானப்படுத்தினா என் பொண்டாட்டியோட மனசு பாடுபடும். சும்மா இருக்கேன். இல்லாட்டி போனா என்ன செய்வ? உன் கழுத்தை நெரிச்சிருவேன். என் கழுத்தை நெரிக்கிற ஆம்பளை இன்னும் பிறக்க போறதும் இல்ல. மரியாதை போட வெளியே. அம்மா சுமித்ரா, உன் கூட பிறந்த அண்ணன் என்னையோட செத்து போயிட்டான். நீ உன் வீட்டுக்கு போய் தலை முழுக்கிட்டு. அண்ணா, பண ஆசைனால என்னையும் அண்ணனையும் பிரிச்சு வச்ச. ஒரு பொம்மையாக்கி அவரை ஆட வச்சுக்கிட்டு இருக்க. நீ ஒரு மனுஷியா? அகிலாண்டேஸ்வரி, என்னப்பா நிறுத்திட்ட? அடி. ஏமலே கை வைக்க துணிஞ்சிட்டியா? எவன்டா அங்க? இவங்களை இந்த ஊர் எல்லையை தாண்ட வரைக்கும் அடிச்சு அடிச்சு வரட்டுங்கடா. அகிலாண்டேஸ்வரி, உனக்கு ஆணவ தலைக்கு எங்கேயா இருக்கு பார்த்தியா? இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டா தீரணும். அந்த ஆணவத்தை கூட உன்னை மன்னிக்க மாட்டேன். என்னங்க?
சொந்தமாச்சேன்னு நினைச்சு போனோம். மிருகங்க மாதிரி நடந்துகிட்டாங்க. என் அண்ணன் வீட்டுல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு என்ன மன்னிச்சுதுங்கன்னு கேக்குறது கூட எனக்கு வெக்கமா இருக்குங்க. என்ன செய்து உங்களுக்கு? என்னங்க என்னங்க அகிலாண்டேஸ்வரியோட தலகணத்தால டாடி பலி ஆயிட்டாரு. அவ பொண்ணு திருவேணியால நான் ஜெயிலுக்கு போனேன். அதனால நான் அவ வீட்டுக்கு போய் திமிரு பிடிச்ச திருவேணி பொண்ணுக்கு தாலி கட்டி அவளுக்கும் அவ ஆத்தாவுக்குள்ள பணக்கொழுப்பை அடக்கி ஒடுக்கி அவளுக்கு புத்தி புகட்டேன். டாடியோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேம்மா. அப்படியே அம்மாவுக்கு அன்னைக்கு வாக்கு கொடுத்தேன். அப்புறம் சின்ன பாப்பாவுக்கு வலவிரிச்சு பெரிய பாப்பாவுக்கு தாலி கட்டி அத்தையோட ஆஸ்திய முழுசா அபகரிச்சு இப்ப நடு வீட்டுல உட்கார்ந்துட்டேன் ஒரு சேர போட்டு மாப்பிள்ளையா. இன்னைக்கு நான் 3வது கண்ணை திறந்த நீங்க எல்லாரும் பிஷா. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன் கல்யாண். அன்னைக்கு உன் அப்பா அம்மாவை ஏதோ ஆத்திரத்துல அடிச்சு அனுப்புனதுக்காக நான் எவ்வளவு துன்பப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு உன் மாமாவோட சேர்ந்து சிட்டிக்கு வந்து உன்னை தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சோம். உங்க அட்ரஸ் கிடைக்கல. சொல்லுங்களேங்க. அப்பா, திடீர்னு அவ்வளவு கதைகளையும் மூச்சு விடாம சொல்ல எனக்கு சக்தி இல்ல, நீயே சொல்லு. உங்களை போய் கேட்டேன், ஏன் புத்திய சொல்லணும். இருந்தாலும் என் மருமகனுக்கு நான் யாருன்னு தெரியாதா என்ன? ஏன் தெரியாதுக்கா? புத்திலி பாயும் சதி சக்கு பாயும் நீயும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்கன்னு மருமகனுக்கு எப்போ தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் டெஸ்ட் பார்க்க போறேன்டா சொய்யா. ஒரு வாரம் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் உங்க ஆஸ்தியை உங்க கையில கொடுக்க போறேன். அதுல உங்க மரியாதை குறைஞ்சது பழப்பு தெருவுக்கு போயிடும். அப்புறம் கதையே வேற. ஜாக்கிரதை. சிச்சி, அவன் கையில எல்லாரும் மூளை கட்டி சிக்கிக்கிட்டோம் பாரு. பெரிய பாப்பா, நம்ம ஆஸ்தி நம்ம கைக்கு வர வரைக்குமாது அந்த பையன் கூட கொஞ்சம் அடக்க ஒடுக்கத்தோட இரு. அது எனக்கும் தெரியும். அதெல்லாம் விடுங்க. முதல்ல ஆஸ்தி எந்த ரோட்ல எப்படி வாங்குறதுன்னு யோசிங்க. ஒண்ணு செய்யடா தம்பி. அவனுக்கு நான் எழுதி கொடுத்த காயத்தை நீ கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதோட அவன் தொலைஞ்சான். நீ எதுக்காக கத்துறக்கா? இன்னைக்கு ராத்திரி உன் 2 பொண்ணுங்களும் அந்த கல்யாண ரூமுக்கு போய் அவனை திசை திருப்புற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும். அந்த நேரம் பார்த்து அந்த கல்யாண அறையில பீரோவில் இருக்கிற தஸ்தாவேஜ் காகிதங்களை கொண்டு வர்ற புனிதமான திருட்டு காரியத்தை நான் செஞ்சிடுறேன். என்கிட்ட பெற்றுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? சின்ன பாப்பா, உன் கதை என்ன? நீ உள்ள, நான் வெளியே மாமா. வெளியே உள்ள, வெளியே உள்ள, வெளியே உள்ள. உனக்கு ஜெயிக்கிறதே கஷ்டம் மாமா. அக்கா கூட கேரம் போர்டு, என் கூட பிளேயிங் கார்ட்ஸ். 2 பக்கம் ஆடுற, 2 கையால ஆடுற, 2 ஆட்ட ஆடுற, 2 பக்கமும் ஜெயிக்கிற. எல்லாத்துலயும் சூப்பர் மேன் தாண்டி. சான்ஸ் கிடைச்சா இந்த சொம்பைய ஃபுட்பால் ஆடிடுவேன். அம்மா செத்த, என் மண்டை போச்சு. எவன்டா அவன் செத்தன்னு குரல் கொடுத்தது? நீங்க சைக்கிள் அடிச்சீங்கல்ல, அது என் கால்ல விழுந்து அடிபட்டு நான் தான் சத்தம் கொடுத்தேன். ஆனா சவுண்ட் என்னவோ வெளியில இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வாயை மூடி. உனக்கு தெரியாதுக்கா, வெளியில இருந்து தான் வந்தது மாமா. நீ போய் பாத்துட்டு வாமா. சரி மாமா. ஐயோ சந்தியா. ஹலோ, இங்க யாராவது அம்மா செத்தேன்னு சொன்னீங்களா? இங்க எவனும் இல்லைங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க. ஓகே, தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். யாரும் சத்தம் போடலையா மாமா? உங்க வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ ஆடுமா. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். வாய் மூடி. ஏற்கனவே நான் கேரம் போர்டுல ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நீ என்ன தொடர்ந்து வளர்ற? பெரிய பாப்பா உனக்கே இவ்வளவு டென்ஷன் வந்தா சின்ன பாப்பா எனக்கு எவ்வளவு டென்ஷன் வரும்? எனக்கு கோவம் வந்தது. அக்கா தங்கச்சி ஒண்ணா செத்த செத்த சத்தியமா செத்த. அத மறுபடியும் சத்தம் வருது. எவன்டாங்க? யாரும்
வாங்க வாங்க மாமா வாங்க ப்ளீஸ் வாங்க ஆடலாம் ஆட்டத்துக்கு வரல டிங் நீ டிங்கன்னு சொன்னா நானும் டிங்கடா டிங் நானும் டிங் டிங் ஐயோ என் பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு நிறுத்து இந்த மாதிரி நேரத்துல நான் தான் கத்தணும் சிரமம் கொடுக்காம நீயே கத்திட்ட ஏதோ மனுஷாலு ஒரு ஒத்தாசைதான். தம்பி இருங்க இந்த நேரம் பார்த்து கல்யாணோட ரூமுக்குள்ள எதுக்குடா வந்த அது வந்து உண்மையை சொல்லு நீ உண்மையை சொல்லலன்னா உன்னை கைமா செஞ்சு காக்கா ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருவேன் வேண்டாம் தம்பி, அது அக்கா தான் சொன்னாங்க. இந்த கையெழுத்து போட்ட பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்ல இந்த பேப்பர் அந்த பேப்பர் உனக்கு எதுக்குடா அது- இல்ல தம்பி இவனுக்கு எதுக்கு ஏய் இங்க ஒரு திருட்டுத்தனம் நடக்க போது எனக்கு முன்னாடி தெரிஞ்சுதா பத்திரமா அதை ஒளிச்சு வச்சேன் எங்க ஏய், இங்க வாங்க 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 திரும்ப கை தூக்கு என் பாக்கெட்ட தான் வச்சிருக்கேன். எதுக்கு முன்னாடி சொல்லல? ஏன் சொல்லல? டேய், மறுபடியும் பைத்தியம் மாதிரி நடிச்ச பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன் ஓகே தம்பி, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே தம்பி குட் நைட். இவ்வளவு அடி வாங்கிட்டு வெக்கமில்ல உனக்கு? டாக்குமெண்ட் எடுக்க வந்துட்டு என்ன காட்டி கொடுக்கறியா? அட சும்மா இருங்கக்கா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சாதாரண. பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? ட்ரைகன் ட்ரைகன் சொல்லிருக்காங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு இதோட பிரமாதமான ஐடியா